எல்லோருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி பற்றி அரிய தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. மகா என்றால் பாவத்திலிருந்து விடுபடுவது என்று பொருள்படும். சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும். சிவராத்திரி தினத்தன்று கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது கூடுதல் பலன்களை தரும். சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம், தேவாரம், திருமுறைகள் படிப்பது மிகவும் நல்லது. சிவராத்திரி தினத்தன்று நமது முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஜீவசக்தி எழுப்ப முடியும். அதனால்தான் சிவராத்திரி தினத்தன்று தரையில் முதுகுபடும்படி படுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் சிவராத்திரியில் கண் விழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியமும் அன்று விடிய விடிய கண் விழிக்க இயலாதவர்கள் லிங்கோத்பவ காலமான இரவு 11:30 நள்ளிரவு 1 மணி வரை கண் விழித்து தரிசனம் செய்வது நல்லது. தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்கள் இருந்து விடுபடலாம். சிவராத்திரி தினத்தன்று மிகப்பெரிய துதிகள், புராண பாடல்கள் பாட வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதுமானது. சிவராத்திரி பூஜையை வீட்டிலும் செய்யலாம். சிவபெருமான் படத்திற்கு பிச்சிப்பூ, செண்பகப்பூ, தாமரைப்பூ தூவி வழிபடலாம். வில்வம் தவறாமல் சுட்ட வேண்டும். மாதுளை பழத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம். இப்படி வழிபட்டால் அஸ்வதமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும். சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் காலை அவசியம் அன்னதானம் செய்ய வேண்டும். அதுவும் சூரியன் உதித்த 2.5 மணி நேரத்திற்குள் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதமான அமைதியை தரும். சிவராத்திரி அன்று 4 கால பூஜைக்கு தேவையான பொருட்களை சிவாலயங்களுக்கு பக்தர்கள் வாங்கி கொடுக்கலாம். சிவராத்திரி அன்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபடலாம். சிவராத்திரி அன்று 2ஆம் கால பூஜை நேரத்தில், அதாவது இரவு 11 மணி முதல் 12:30 மணி வரை கிரிவலம் வந்தால் மனதில் நினைத்த காரியம் வெகு விரைவில் முடியும். பிறவி எல்லா பேரின்பமும் கிடைக்கும். சிவனை அதிகாலையில் வணங்கினால் நோய்கள் தீரும். பகலில் வணங்கினால் விருப்பங்கள் நிறைவேறும். இரவில் வணங்கினால் மோட்சம் கிடைக்கும். 3 வேளையும் வணங்கினால் யாகங்கள் செய்தால் உண்டாகும் பலன் கிடைக்கும். மகா சிவராத்திரி தினத்தன்று திருவண்ணாமலையில் லட்ச தீபம் ஏற்றப்படும். அதை காண்பது சிறப்பானது. யார் ஒருவர் சிவராத்திரி தினத்தை மனப்பூர்வமாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களது ஆயுள் நீடிக்கும். பிறவி பயனை மிக எளிதாக அடையலாம். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனின் அருளை முழுமையாக பெறுங்கள். எல்லோருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.